சென்ற நூற்றாண்டின் மிகச்சிறந்த தமிழ் கவிஞர்களில் ஒருவராக இருந்த பாரதிதாசன் பில்ஹணியம் அப்படிங்கிற வடமொழி நூலை புரட்சி கவி அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்தார். அது கருப்பொருள் ரொம்ப சிம்பிள். மன்னனுக்கு தமிழ் தன்னுடைய மகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஆசை. உடனே புலவர் ஒருத்தர் வர சொன்னால் அவர் இளைஞராக மிக அழகானவராக இருப்பார். அப்போது மன்னருக்கு பயம் வந்துடும். இந்த கவிஞனை இந்த அம்மா காதலிச்சிட்டான்னா, நம்ம இளவரசி காதலிச்சிட்டான்னா அவளை ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற பயத்தில் ரெண்டு பேரும் நடுவில் ஒரு திரையை போட்டுருவார். திரையை போட்டுட்டு இந்த கவிஞன் சொல்லுவார், என் பெண்ணுக்கு குஷ்டம் நோய், அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்க மாட்டா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பன்மை இல்லாமல் போயிடும் அவங்ககிட்ட சொல்லுவார். இந்த பொண்ணுகிட்ட பாவம் அவருக்கு கண் குருடுமா, அதனால் ஒரு தாழ்வு உணர்ச்சி அவருக்கு இருக்கக்கூடாது, அதனால் திரையை போட்டேன்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவார். ரெண்டு பேருமே நம்பிடுவாங்க. நம்பி இவர் தமிழ் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த பொண்ணு தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் இந்த பொண்ணு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு நினச்சி இவர் நிலாவை பார்ப்பார். வானத்தில் அழகாக நிலா போய்கிட்டு இருக்கும். உடனே அந்த நிலாவை பார்த்து பாட ஆரம்பிச்சிருவார். இருட்டில் ஒளிமறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, நின் கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ அப்படின்னு சொல்லி வரிசையாக நிலவை பற்றி வர்ணிப்பார். உடனே இந்த பொண்ணு சந்தேகம் வந்துடும், இதனடா இது, கண் தெரியாதவர் எப்படி நிலவு இப்படி வர்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரையை விலக்கி பார்த்தா அங்கே இவ்வளவு அழகான ஒரு இளைஞர் இருக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இவர் இவ்வளவு ரதியை ஒத்த ஒரு அழகான ஒரு பெண்டிற்கலைஞர் இவர் பார்ப்பார். ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ராஜாவுக்கு தெரிஞ்சோடனே இவருக்கு தூக்கு தண்டனை சொல்லி அவர் விதிச்சிருவார். விதிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லுவார், போய் இவர் சொல்லுவார், சரி தூக்கு தண்டனை விதிச்சிட்டிங்க, என்னை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி நான் மக்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் பார். இவர் சரின்னு சொல்லி அதுக்கு சம்மந்தம் சொன்னதான் தவறு. தன்னுடைய வாதத்திறமை, எப்படிப்பட்ட வாதத்திறமை, ரொம்ப அற்புதமான கவிதை அவர் பாரதிதாசன் எழுதியிருக்குது. அவர் சொல்லுவார், பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிளஞ்சிங்கங்காள், நீரோடை நிலங்கிழைக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை புதுக்கியவர் யார்? அந்த நாளில் அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைத்த நெறியுழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலைபிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு?